காலாவதியான ஆளுநர் பதவியை வச்சுக்கிட்டு ஆளுநர் எல்லா கட்சிக்காரங்களையும் தேநீர் விருந்துக்கு கூப்பிட்டாரு. தேநீர் விருந்து அவருக்கு கொடுக்கறது ஒரு மரபு. குடியரசு தினம் வந்தாலோ அல்லது சுதந்திர தினம் வந்தாலோ இருக்கிற அரசியல் கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தேநீர் விருந்து அப்படிங்கிறது ஆளுநர் எப்போதும் கொடுக்கறது தான். அப்படி இந்த சமயம் இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த நடந்த தேநீர் விருந்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்திருக்குது. இதுவரை எதிர்ப்பாக பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரோடு கைகோத்து நல்லா கூடி கொலாஞ்சு நல்லா பேசிட்டு வந்திருக்கிறாரு. உண்மையிலுமே இதனுடைய பின்னணி என்ன, திமுக எந்த நிலைப்பாடு எடுத்திருக்கணும்? அனைத்து உலகம் அசுரன் வணக்கம். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆடு பகை குட்டி உறவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல மாமியார் வீட்டுக்கு போனா எனக்கு மீன் வேணாம் அந்த சாரை மட்டும் ஊத்து அப்படின்னு சொல்லி திம்பாங்கல்ல, அதுபோல ஆளுநர் RN ரவி அவர்கள் அவருடைய பதவி காலாவதி ஆயிடுச்சு. ஜூலை 31 ஆளுநர் பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த காலாவதியான ஆளுநர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் தேநீர் விருந்து கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அந்த தேநீர் விருந்தில் திமுக, அதிமுக, பாஜக, விசிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக விசிகாங்கிற கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இதையெல்லாம் நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஏன்னா ஆளுநர் RN ரவி அப்படிங்கிறவர் இந்த தமிழ்நாட்டு மாநில உரிமைக்கு எதிராக அவர் செயல்படுறாரு, மத்திய அரசினுடைய ஏஜென்ட்டாக அவர் வேலை பார்க்குறாரு, பாஜகவினுடைய உறுப்பினராக அவர் செயல்படுறாரு, அதனால நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பாஜகவை நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடிய ஆளுநர் RN ரவியை சட்டமன்றத்திலிருந்து ஓட விட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறை ஆளுநர் இந்த மாதிரி தேநீர் விருந்து நடத்தும் பொழுது, குடியரசு தினத்துக்கோ அல்லது சுதந்திர தினத்துக்கோ நடத்தும் பொழுது, மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவர், அவர் முதல்ல திமுகவுக்கு தலைவர், அப்புறம் தான் மாநிலத்தின் முதலமைச்சர். முதல்ல தாய்க்கு மகன், அப்புறம் தான் அத்தைக்கு மருமகன் அப்படிங்கிறது போல அவர் முதல்ல திமுகவினுடைய தலைவர். அவரு என்ன ஸ்டேஜ் எடுப்பாரு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் மற்ற ஆட்கள் அனுப்பிவிட்டு நேரடியாக முதலமைச்சர் பங்கேற்க மாட்டார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த தேநீர் விருந்தில் கலந்துக்க மாட்டார். எப்பவுமே அதை புறக்கணிப்பார், நிராகரிப்பார். ஏன்னா ஆளுநர் எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் நீட்டு தடை சட்டம் கொண்டு வந்தால் அதை அவர் கையெழுத்து போட்டு அனுப்ப மாட்டார். ஆன்லைன் ரம்மிக்கு சட்டம் கொண்டு வந்தால் அதை மேலே இதுக்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணி அனுப்ப மாட்டார். சட்டமன்றத்தில் எந்த தீர்மானம் போட்டாலும் அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்க மாட்டார். அதனால அவர் கொடுக்குற அந்த டீயை குடிச்சு வாழ்றதுக்கு நான் 4 ரோட்டில் நாண்டுகிட்டு சாவேன் அப்படின்னு எப்பொழுதுமே வீம்பு பிடிக்கக்கூடிய கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேநீர் விருந்துக்கு என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா, RS பாரதி, திருவாளர், மதிப்புக்குரியவர், எப்பொழுதும் நாகரிகமாக பேசக்கூடியவர், சாதிய பாகுபாடற்றவர், நேர்மையாளர், நல்ல சிந்தனையாளர், அப்படிப்பட்ட RS பாரதி அவர்கள் யாரையாவது கைது செஞ்சுட்டா, இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் கைது நடந்துருச்சு, ரைடு நடக்குது, துரைமுருகன் வீட்டில் ரைடு நடக்குது, அதே போல் ஏவா வேலுடைய கல்லூரியில் ரைடு நடக்குது, வேற யாராவது அமைச்சர் பெருமக்களுடைய வீடுகளில் ரைடு நடக்குதுன்னா வாசலில் போய் கூர்க்கா மாதிரி நின்று எட்டி பார்ப்பாப்ல. அந்த RS பாரதி சொன்னார், திமுக இதில் பங்கேற்காது. ஆளுநர் RN ரவி நடத்தக்கூடிய அந்த தேநீர் விருந்தில் திமுக போய் பங்கேற்பது என்பது அது ஏற்புடையதல்ல, நாங்கள் எப்பொழுதும் ஏற்க மாட்டோம். ஏன்னா அந்த ஆளுநர் RN ரவி பாஜகவினுடைய உறுப்பினராக செயல்படுறவர், அதனால நாங்கள் முடியாது அப்படின்னு RS பாரதி சொல்லியிருந்தார். 2 நாள் கழிச்சு தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்றாரு, திமுகவில் யாரும் பங்கேற்க மாட்டாங்க, அதாவது மாமியார் வீட்டுக்கு போனா மீன் வேணாச்சு அறுபத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த கதையா திமுக அதில் பங்கேற்காது. ஆனால் முதலமைச்சராக ஐயா மு.க. ஸ்டாலினே போய் பங்கேற்பாரு. எப்படிரா இது? என்ன முதலமைச்சர்னா அவருக்கு என்ன 2 மூளை இருக்கா? இல்லையே, திமுகவுக்கு ஒரு மூளையும் தனியாக முதலமைச்சருக்கு ஒரு மூளையும் தனியாக பிரித்து செயல்படுறாரா? இல்லை எதுவும் குளோனிங் பண்ணியிருக்கீங்களா? திமுக ஸ்டாலின் வேற, முதலமைச்சர் ஸ்டாலின் வேற அப்படின்னு ஏதாவது குளோனிங் இருக்கா? நீங்கள் திமுகங்கிற கட்சி, நீங்கள் மாநிலத்தை ஆட்சி செய்கிறீங்க தமிழ்நாட்டை, அதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க? திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் திமுகவினுடைய மாடல் ஆட்சி அப்படின்னு பேசுகிறீங்க. திமுகவினுடைய மாடல் திராவிட மாடலை தான் ஆட்சி அதிகாரத்தில் செலுத்துகிறோம் அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள் எப்படிங்க நீங்கள் தேநீர் விருந்துக்கு போனீங்க? அப்படி ஆளுநர் RN ரவியுடைய தேநீர் விருந்தில் கலந்து ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா அப்படின்னா, கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. திமுக நேரடியாக அதை சொல்லலை. அதாவது ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவராக போக மாட்டாரு, முதலமைச்சராக போவார் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி இருக்கிறார்ல, கலைஞர் கருணாநிதி, அந்த கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுறோம், அதாவது சில்லறை காசு 100 ரூபா வெளியிடுறோம், சில்லறைக்கு சில்லறை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒப்புதல் தெரிவிச்சிருச்சு. அந்த ஒப்புதல் தெரிவித்ததனுடைய நன்றி கடனாக
அதே போல பேனா சிலை வைக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து அனுமதி கொடுக்குது. அந்த நன்றி கடனுக்காக திமுக வந்து என்ன பண்ணுது, நேரடியாக போக முடியாம அரசு சார்ந்து முதலமைச்சராக அமைச்சர் பெருமக்களாக நாங்கள் போய் தேநீர் விழுந்துற பங்கேற்கிறோம். ஆளுநர் RN ரவி அவர் பதவியில் இருக்கும் பொழுது இந்த பதவி காலாவதி ஆவறதுக்கு முன்னாடி அவர் நேரடியாக அவர் கூப்பிட்டிருந்தார். அப்போ போய் திமுகவில் இருக்கிறவங்க நாங்கள் அமைச்சர் பெருமக்கள், நான் முதலமைச்சர், நான் முக்கா அமைச்சர், நான் முற்று அமைச்சர் அப்படின்னு அங்கே போய் அப்போ பங்கேற்றுட்டு வந்திருந்தா நம்ம சரிங்களா? அவருடைய பதவியே காலாவதி ஆயிடுச்சு, அதுவரே ஒரு டம்மி பீஸ் ஆயிட்டாரு. அந்த டம்மி பீஸ் ஆளுநரை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நீட்டிக்கிறோம்னு மத்திய அரசு இன்ன வரைக்கும் ஒப்புதல் தெரிவிக்கல, அவங்க ஒரு கடிதம் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது அவர் நடத்துகிற தேநீர் விருந்தில் இவங்க ஏன் பங்கேற்கணும்? நிறைய இருக்குது, நிறைய பேக்ரவுண்ட் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பிணை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்காரு ஒரு பக்கம், உயர்நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இப்படி அவருக்கு தொடர்ச்சியாக பெயில் கிடைக்கல. அப்போ அதுக்கு ஏதாவது சமரசம் பண்ணணும்ல, ஏதாவது கொஞ்சம் அப்படி கூடி கொலாவணும்ல. அதுக்காக தான் இங்கே 8 வழிச்சாலை திட்டம், பரந்தூர் விமான நிலையம், பல திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வர்ற பல திட்டங்களை, அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம், இதெல்லாம் திமுக வந்து வரவேற்குது, அதில் கையெழுத்து போடுது, அதை முன்னின்று இவர்களே எடுத்து செய்கிறாங்க. இன்னைக்கு TR பாலுனுடைய பையன் அண்ணன் TRP ராஜா இருக்காருல்ல, அவர் வந்து பாவம் ரொம்ப நல்லவருங்க, அவர் விவசாயிங்க. அவர் வந்து சொல்றாரு, இன்னும் பிரம்மாண்டமாக பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுது, அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு மத்திய அரசுக்கு ஆதரவாக அவங்களுடைய பாசையில ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக இவங்க பல நாள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்படி இன்னும் நிறைய அமைச்சர்கள், அதுவும் குறிப்பா அந்த தேநீர் விருந்துல பெரிதாக பேசப்பட்ட படம் வந்து ஒரு காட்சி, அண்ணன் அண்ணாமலை வர்றாப்புல. இதே அண்ணன் அண்ணாமலையை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தனியாக சந்திச்சாரு, இதே அண்ணன் அண்ணாமலை அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் கட்டிப்பிடிச்சாரு அப்படின்னா உடனே அங்கிருந்து ஊப்பிகள் கிளம்பி வருவாங்க. பார்த்தீங்களா பாஜகவோட பி டீம், நாங்கள் தான் சொன்னோம்ல சீமான் வந்து நாக்பூர் கழகத்தால் வளர்க்கப்படுறவர், பாருங்க அவங்க 2 பேரும் கூடி குலாவிக்கிறாங்க, அண்ணாமலையும் சீமானும் கட்டிப்பிடிச்சு ஆற தழுவிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆரியத்தை தமிழ்நாட்டில் வேரூன்றுவதற்காக சீமான் அவர்கள் முயற்சிக்கிறார், RSS பி டீம், பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு பேசுறீங்களே, பி டீம் பசங்களா? இன்னைக்கு அண்ணாமலையை பார்த்தா ஐயா ஏவா வேலு கையை பிடிச்சிக்கிட்டு தயவு செய்து இடி ரைடு விட்டுறாதீங்க, அவர் அப்படி பேசலை, ஆனால் அப்படி தான் மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்குது. ஏன்னா அதில் ஆடியோ வந்து எதுவுமே இல்லை, பேக்ரவுண்டில் வந்து ஒரு மியூசிக்கை போட்டு விட்டாங்க. அந்த மியூசிக்கை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயா தயவு செய்து நீ ரைடு ஈடு மறுபடியும் விட்டு என்னை மட்டும் கோத்து விட்டுறாத. எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்ணன் KN நேரு அவர்கள் அண்ணாமலையோட ரகசிய டீலிங் பேசியதாகவும், ரகசியமாக சில பல வேலைகள் போயிட்டு இருந்ததாகவும் அது நியூஸ்லேயே வெளிவந்து அது முதலமைச்சர் வரைக்கும் போய் முதலமைச்சரே காண்டான இதெல்லாம் இருக்கு, கண்டென்ட்லாம் இருக்கு. நம்ம அந்த மாதிரி நிறைய அமைச்சர் பெருமக்களுக்கு ரைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தடவை என்னை மட்டும் கோத்து விட்டுறாத என் தெய்வமே, ஐயா ராசா உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் கையை பிடிச்சி கதறின மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்படி எல்லா அமைச்சர் பெருமக்களும் தமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள்ல, தமக்கு எதிராக இருக்கக்கூடிய நில அபகரிப்புகள்ல, தமக்கு எதிராக இருக்கக்கூடிய மணல் கொள்ளையில எல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த விருந்தில் போய் பங்கேற்றுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பொதுமக்கள் பார்வையில் அது எழுப்பி இருக்கு. அது இல்லாம இன்னொரு பேசுவது பொருளாக பார்க்கப்பட்ட படம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராஜா இருக்கார்ல, அந்த அவர் தாங்க பெரியார் வந்து திமுக காரங்களை இப்படிலாம் சொன்னார், அறிவாலயத்தில் வந்து இப்படிப்பட்ட நபர்கள் தான் இருப்பாங்க, இப்போ யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு சீட்டாடிட்டு விடிய விடிய அங்கேயே உட்காந்துட்டு வந்த குரூப்பு அது வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பேசினார்ல. ஒரு பல்கலைக்கழக வாசலில் நின்று திமுகவை நாரகளி கழித்து திமுகவினுடைய குடும்பத்தை காரி உமிழ்ந்த ராஜா அப்படிங்கிறவர், அவர் ஃபேமஸ் டைலாக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆன்டி இண்டியன். அந்த ஆன்டி இண்டியன் கையை அப்படி முதலமைச்சர் கையை கொடுத்துட்டு குலுக்குறாப்புல. இவ்வளவு நாள் ராஜாவை விமர்சிச்சு, இவ்வளவு நாள் ராஜாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜாவை கைது கூட பண்ணல இவங்க, ஆனா அவருக்கு கை கொடுக்குறாரு. உங்க குடும்பத்தை இழிவுபடுத்தினாரு, உங்க கட்சியை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா மற்ற கட்சிக்காரங்களை தூக்கி உடனடியாக இரவோடு இரவாக தனிப்படை அமைத்து கைது செய்கின்ற தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் ஐயா ஸ்டாலினை நேரடியாக விமர்சிச்ச, கருணாநிதியை நேரடியாக விமர்சிச்ச, அண்ணாவை நேரடியாக விமர்சிச்ச, பெரியாரை நேரடியாக விமர்சிச்ச ராஜாவை கூப்பிட்டு கை கொடுத்தாப்புல. அதை பத்தி பேசும்பொழுது திமுக உடன்பரப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசியல் நாகரிகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அரசியல் மாண்புன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, இப்போ என்னதான் எதிராளியாக இருந்தாலும் அவங்களை நேருக்கு நேராக ஒரு இடத்துல பொது இடத்துல சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு கை கொடுத்து போவது வழக்கம், அவங்கள்ட்ட இயல்பா பேசுறது வழக்கம். கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, தத்துவம் வேறு, இது எல்லாம் வேறாக இருந்தாலும் நாம எல்லோரும் மனிதாபிமான அடிப்படையில் அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கை கொடுத்து நகர்ந்து வரணும். இதுதாங்க மரியாதை, இதுதான் தமிழர் மாண்பு மரியாதை அப்படின்னு திமுக கழக உடன்பிறப்புகள் இன்னைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. இதைத்தாண்டா நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொன்னோம். இதே ஒரு நியூஸ் 7 தொலைக்காட்சியில் இதே ஒரு சுதந்திர தினத்திற்கு ஒரு டிபேட் ஒன்று நடக்குது. அந்த டிபேட்டில்
அர்ஜுன் சம்பத் அவர்கள் பங்கேற்கிறாரு, வானதி சீனிவாசன் பங்கேற்கிறாங்க, அண்ணன் சீமான் அவர்கள், நாஞ்சில் சம்பத், இவங்க எல்லோருமே பங்கேற்கிறாங்க. அவங்க ஒரு அறையில் உட்கார்ந்து பேசின அந்த புகைப்படத்தை எடுத்து, அதுவும் எதுல, திமுகவினுடைய முக்கியமான பத்திரிகைகளில் போட்டு ரகசிய கூட்டணி வைக்கிறாங்களா, இந்த பாஜக வந்து சீமானை இயக்குகிறதா அப்படின்னு கேள்வி எழுப்புனீங்களே, அன்னைக்கு எங்கடா போச்சு இந்த அறம், அன்னைக்கு எங்கடா போச்சு இந்த மாண்பு, அன்னைக்கு எங்க போச்சு இந்த மரியாதை, அரசியல் நாகரிகம்? இதே அண்ணாமலை அவர்களே அண்ணன் சீமான் அவர்கள் கட்டிப்பிடிச்சப்ப இதே வார்த்தையை சொன்னீங்க. இதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரித்து பேசினப்ப பார்த்தீங்களா பிடிஎம்னு நிரூபிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. கேடி ராகவனுடைய விஷயத்தில் இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை எடுத்து பொதுவெளியில் போடுறது அது அபத்தம், அது அரசியல் சாக்கடை அப்படின்னு சொன்னதுக்கு பாருங்க கேடி ராகவனை காப்பாற்ற வந்திருக்கிறாரு சீமான் அப்படின்னு இப்படி பல விதமாக பேசுனீங்களே. ஜெயக்குமார் இப்போ சமீபத்தில் இவர் ஆதித்தனாருடைய நினைவுக்கு போயிருக்கும் பொழுது அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வர்றாரு, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கு திமுகவினுடைய இணைய உடன்பிறப்புகள் என்னென்ன கதர்னீங்க. அதிமுகவோட மறைமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட மறைமுக கூட்டணி, அதிமுக கூட நாம் தமிழர் மறைமுக கூட்டணி, கட்டுக்கதை எழுதினடா கலைஞர் கருணாநிதி. இந்த மாதிரி கட்டுக்கதை, கவிதை, வசனம் இப்பெல்லாம் எழுதினார்ல, அதெல்லாம் இப்ப திமுக காரங்க எழுதுறாங்க. அவங்களா ஒரு வியூகத்துல அவங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு அவங்களா மடல் எழுதுறாங்க. இப்ப நீங்க கை கொடுத்துருக்கீங்க. இப்ப நாங்க நினைக்கலாமா 2026 பாஜக கூட திமுக கூட்டணி வைக்கிறதுக்காகத்தான் அச்சுராஜா கையை வந்து ஆற தழுவி இறுக்க பிடிச்சிக்கிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். என்னதான் கையை நடுங்கினாலும் கையை நடுங்காம அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அவர் வந்து இப்ப வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள கட்சியை காப்பாற்றுவதற்கு, ஆட்சியை காப்பாற்றுவதற்கு தயவு செய்து எனக்கு துணை நில்லுங்க, அதுக்குள்ள ஏதாவது நெருக்கடியை கொடுத்து ஆட்சியை கலைச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு கதறதுக்காக நேரடியாக ஆளுநருடைய தேநீர் விருந்துக்கு போனாரோ? ஒருவேளை இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் அடுத்த நாள் கூப்பிட்டு சீனியர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு கூட்டம் போட்டு பேசியிருக்காரு ஐயா ஸ்டாலின். அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறேன், அண்ணன் போகும்பொழுது ஒரு பாக்கெட் பிஸ்கட்டு, அண்ணன் திருப்பி வரும்பொழுது ஒரு பாக்கெட் பிஸ்கட்டு, இதுதான் டீலிங் அப்படிங்கிற மாதிரி, நான் போயிட்டாலும் அங்கிருந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், இங்க யார் யார் எப்படி எல்லாம் செயல்படுறீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் வந்து உங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு கோபமா பேசியிருக்காரா ஐயா மு க ஸ்டாலின். உண்மையிலுமே அங்க உள்ள என்ன நடந்திருக்கும், திமுக ரைட்டப் எழுதுறாங்கல்ல அந்த மாதிரி ரைட்டப் வச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலுமே உள்ள என்ன நடந்திருக்கும், அந்த அமைச்சரவை கூட்டத்தில் உட்கார்ந்து என்ன நடந்திருக்கும்னா, ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. வடிவேலு கதறுவார்ல, அது போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரெல்லாம் கூப்பிட்டு வச்சு, டேய் 10 வருஷம் கூப்பிட உட்காந்து இப்பதான்டா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கோம், இன்னும் 5 வருஷம் நிறைவடையலடா, ஆளுநர் பதவி வேற காலாவதி ஆகுது, ஆளுநர் பதவி காலியானோன்னா வேற ஒரு ஆளுநரை கட்சி போட்டு தொலைஞ்சிட போறாங்க, அவங்க வேற ஆளுநரை போட்டு அவன் வந்து நம்ம ஆட்சியை கவுத்து விட்டுற போறான். ஏற்கனவே பொன்முடி மீது வழக்கு நிலுவையில் இருக்குது, ஐயா ஐ பெரியசாமி மீது வழக்கு நிலுவையில் இருக்குது, ஏவாவேலு வீட்டில் ரெய்டு போனது அப்படியே இருக்குது, செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிக்கி இருக்கிறாப்ல, ஜெகத்ரஜகன் சிக்குவாங்கன்னு சொல்றாங்க, அடுத்து மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே மாட்டுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை நம்பி என்னுடைய உடம்பை சரி பண்றதுக்காக நான் போறேன், போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பாடியை பத்திரமா பார்த்துக்கங்கடா, பஞ்சரஞ்சர் ஆக்கி விட்டுறாங்கடா அப்படின்னு கதறி இருப்பாரோ? அப்படித்தான் நமக்கு செய்திகள் வருது. மாவட்ட செயலாளர்களோட ஒன்றிய செயலாளர் ஒன்றா இருக்கிறது இல்ல, எம்எல்ஏக்களை வந்து இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் மதிக்கிறது இல்ல, அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. கே என் நேரு அவர்கள் குறித்து லால்குடி எம்எல்ஏ கிட்டத்தட்ட 3 தடவை வெளிப்படையாக ஃபேஸ்புக்லேயே பதிவு போட்டிருக்காரு, நீங்க அரசு நிகழ்ச்சி நடத்துறீங்க, இந்த தொகுதிக்குள்ள நடத்துறீங்க, இந்த தொகுதியில் எம்எல்ஏன்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்னை நீ மதிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு அந்த அண்ணன் கதர்னது இருக்குது. இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல அங்க இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள், அதே போல எம்எல்ஏக்கள், அதே போல வட மாவட்டத்தில் சென்னை பக்கத்துல எல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியல, அங்க போனாலே ஒன்னு சேகர் பாபு முன்னாடி வந்து நிப்பாரு, இல்ல ஏவா வேலு, இல்ல காந்தி, இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் தான் இருக்கீங்க, நீங்க கீழே இருக்கிற அந்த எம்எல்ஏக்களை மதிக்கிறது இல்ல, அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் ரொம்ப கடுமையா நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படின்னு பேசியிருந்திருக்காராம். போயிட்டு வந்து எடுப்பீங்களா இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டே போவீங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்கள் இரும்புக்காரன் தான் இஎம்பித்தால பேர்ச்சம்பளத்துக்கு போட்டிங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே காப்பாற்ற முடியல ஐயா ஸ்டாலினால், சொந்த கட்சிக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியல, 2 வருஷத்துக்கு முன்னாடி மேடை போட்டு நம்மவர்கள் விடியும் பொழுது எந்த பிரச்சனையும் புது பிரச்சனையும் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு கதர்னவர் இவர் கடுமையாக நடவடிக்கை எடுப்பாராம். அது திமுக வந்து பயந்த மாதிரி நடிப்பாங்களாம், திமுக இருக்க அமைச்சர் பெருமக்கள், திமுக இருக்க சீனியர்லாம் பயந்த மாதிரி நடிப்பாங்களாம். இவர் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஐயா ஸ்டாலின் நாங்கள் பிஜேபியை எதிர்க்கிறோம், பிஜேபியினுடைய தத்துவத்தை எதிர்க்கிறோம், அது எழுதி கொடுத்துற படிக்கிறது தானே, அவருக்கு பிஜேபி என்ன தெரியுமா, ஆர்எஸ்எஸ் என்னன்னு தெரியுமா, இல்ல பிஜேபி தத்துவம் என்னன்னு தெரியுமா, ஆரியம் என்னன்னு தெரியுமா, ஒன்றும் தெரியாது, எழுதி கொடுக்கிறத எடுத்து கொடுக்கிறத படிச்சு அப்படியே மேடையில் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவார் ஐயா ஸ்டாலின். ஆனால் அவருடைய அமைச்சர் பெருமக்கள் நல்ல பேக்கரி டீலிங்கில் தான் பாஜக கூட இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, இப்போ எதுக்கு தேநீர் விருந்துக்கு நீங்கள் போகணும், நீங்கள் தான் கடுமையாக ஆர் என் ரவியை எதிர்க்கிறீங்க, ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாமே. திமுக வந்து சரி அமைச்சரவையில் அமைச்சர் பெருமக்கள் அழுத்தம் கொடுக்க முடியாது, அவங்க பேச முடியாது, திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் நீங்கள் எழுதியிருக்கலாமே,
நீங்க பொது சமூக வலைதளங்கள்ல எக்ஸ் தளத்துல ஆவுன்னா எக்ஸ் தளத்துல வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க, ஆவுன்னா Facebookல போய் ஒப்பாரி வைக்கிறீங்க, ஆவுன்னா யூடியூப்ல உட்காந்துட்டு ஒரு 4 பேர் பேசுறீங்க. நீங்க எல்லாம் கேட்டிருக்கலாமே, ஜூலை 31 ஆளுநருடைய பதவி ராஜினாமா பண்ணியிருக்கணும், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 நாள் ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த 15 நாள் எதுக்காக வெட்டியா அவருக்கு நாங்க பணம் கொடுக்கணும், எதுக்கு அவருக்கு வெட்டியா டீ விருந்துக்கு காசு மாநில அரசு எங்களுடைய வரி பணத்துல இருந்து எடுத்து செலவு பண்ணணும், எதுக்காக வெட்டியா கவர்னர் மாளிகைக்கு நாங்க கரண்ட் பில் கட்டணும், எதுக்கு வெட்டியா அங்க இருக்கிறவங்களுக்கு நாங்க சோறு பொங்கி போடணும், எதுக்கு வெட்டியா அதுக்கு நாங்க அலவன்ஸ் காசு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டுக்கலாம்ல. ஏன் யாருமே கேட்கல? நாங்க கேட்கிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு ஜூலை 31 முடிஞ்சு போச்சு, பொட்டியை சாத்திட்டு ஊரை பார்த்து போக வேண்டியதான மிஸ்டர் ஆளுநர் ரவி. இல்ல நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் வாங்கிட்டு வாங்க, நான் இந்த மாதிரி நீட்டிச்சுக்கிறேங்க, ஒரு வருஷத்துக்கு நான் இருக்கிறேன், இல்லை இன்னொரு 2 வருஷத்துக்கு இருக்கிறேன், திமுகவுக்கு பாட கட்டுற வரைக்கும் இருக்கிறேன், இல்லை திமுகவுக்கு சங்கு ஊத்துற வரைக்கும் இருக்கிறேன், இல்லை திமுகவுக்கு பால் ஊத்துற வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆர்.என். ரவி வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆனால் அதையெல்லாம் செய்யாம ஓசியில திங்கிறதுக்கு தமிழ்நாடு இளிச்சவாய் மக்கள் இங்கே இருக்கிறவங்கலாம் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். இளிச்சவாயம் போடுற சோத்தை எவ்வளோ நாள் வேணாலும் தின்னுட்டு இங்கேயே உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு வேற புது வீடு பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற கணிப்புல ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களா மிஸ்டர் ஆளுநர் அப்படிங்கிற கேள்வியை ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு வைக்கிறோம். இதுல கடந்த காலங்களில் தேநீர் விருந்துக்கு அதிமுகவினர் போகும்பொழுது, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் போகும்பொழுது அடிமைகள், எப்படி அடிமைகள், நேராக நிக்க தெரியாதவர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கால் கிடைச்சிட்டா போதுங்க கபால்னு விழுந்துருவாங்க. இப்ப ஆர்.என். ரவி ஆளுநருடைய கால் கிடைச்சிருக்கு, அதனால எடப்பாடி பழனிசாமி போய் விழுந்துட்டாரு அப்படின்னு இதே அதிமுகவை பார்த்து திமுக பேசுச்சு. இன்னைக்கு திமுக போய் ஒட்டுமொத்தமாக காலில் விழுந்திருக்கு. ஆனால் நீங்கள் காலில் விழுந்தீங்கன்னு சொன்னீங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் அவர் போகாமல் அவர் சம்பந்தப்பட்ட சில அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், சில முக்கியமான எம்எல்ஏக்கள், பெரிய தலைகள் அவங்கள மட்டும் அனுப்பி விட்டுருக்காரு. அதே போல ஐயா மு.க. ஸ்டாலினும் பாஜகவையும் ஆர்.என். ரவியையும் ஆளுநர் பொறுப்பையும் எதிர்க்கக்கூடியவர் திமுகவுடைய தலைவர். முதலமைச்சராக இருந்துட்டு ஆளுநர் பதவியை எதிர்க்க முடியாது, ஏன்னா அது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக போயிடும். ஆளுநரை எதிர்த்து பேச முடியாது, ஆளுநரை எதிர்த்து கடிதம் தெரிவிக்க முடியாது, கடிதம் எழுத முடியாது. ஆனால் திமுகவுடைய தலைவராக எழுதலாம். என்னடா உருட்டுடே, சித்தாந்தம் தத்துவம் ரெண்டும் ஒன்று தான்டா. நீங்கள் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா திமுகவினுடைய நிலைப்பாடு தான் இந்த மாநிலத்தினுடைய நிலைப்பாடு, மாநிலத்தினுடைய நிலைப்பாடு தான் திமுகவுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கணும். மாநில முதலமைச்சர் போறாரு, திமுகவுடைய தலைவர் ஏண்டா போல அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? நாக்க பிடிங்கிற மாதிரி இருக்கும்ல. அவர் மாநிலத்தின் முதலமைச்சராக அவர் தான் இருக்கிறாரு, திமுகவுடைய தலைவராக அவராக தான் இருக்காரு. அப்போ பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இவங்க ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாணயம் வெளியிடுவதற்கும், இவங்க பேனாசில வைக்கிறதுக்கும், இன்னும் நிறைய திட்டங்கள் இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கும் பாஜக அரசு தயாராக இருக்குதுன்னு ரகசிய பேக்கரி டீலிங், இந்த வீரபாகு படத்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி பேக்கரி டீலிங் பண்ணுறதுக்கு திமுக தயாராகிருச்சு. திமுகவும் பாஜகவும் ரெண்டும் ஒன்று தான் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில். நீட்டு இந்த கட்சி, இப்போ இதே திமுக இது ஆண்டாண்டு காலமாக இப்படி தான் செஞ்சுட்டு வருது. எப்படின்னா, இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது நீட்டை எதிர்ப்பாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது நீட்டுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துவாங்க. எப்படிப்பட்ட கட்சி? இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டங்கள் அங்கே அமலுக்கு வரப்போகுதுன்னு காங்கிரஸ் கொண்டு வரும் பொழுது அங்கே கூட இருந்து ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டது இந்த திமுக தான். இன்னைக்கு பாஜக கொண்டு வந்துருச்சுன்னா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, உடனே சிஏஏவை எதிர்ப்போம், என்பிஆரை எதிர்ப்போம், என்ஆர்சியை எதிர்ப்போம். ரெட்டை நாக்கு இருக்குது இல்லை, அந்த மாதிரி ரெட்டை நிலைப்பாடு எப்பவுமே திமுகவுக்கு உண்டு. அதைத்தான் இந்த ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய தேநீர் விருந்திலையும் காட்டியிருக்கிறாங்க. நாங்கள் முதலமைச்சராக போனோம், ஆனால் நாங்கள் வந்து இது டீ குடிக்க போகல, திமுகவுடைய தலைவராக டீ குடிக்க போகல அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி மோடி வந்தா கருப்பு பலூன் விடுவோம், திமுக சார்பில் கருப்பு பலூன் விடுவாங்க. ஆனால் கருப்பு பலூன் விடுறவங்கள முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் கைது பண்ணுவார். எப்படி சூப்பராக இருக்குல்ல? இதுதான் இவங்களுடைய கபட நாடகம். இப்படி நாடகம் போட்டு நாட்டை ஏமாத்தாம நீங்கள் சித்தாந்த ரீதியாக, தத்துவ ரீதியாக அண்ணா சொன்னதுதான், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையற்ற ஒன்று. அந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திமுக எத்தனை முறை பேசுது, என்ன பேசுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் திமுக உடன்பிறப்புகள், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். ஐயா ஸ்டாலின் அங்கே போனார்ல, ஐயா ஸ்டாலின்ட்ட யாராவது கேட்டு சொல்லுங்க, அந்த டீல சக்கரை போட்டிருந்தாருன்னு கேட்டாரா, இல்லை உப்பு போட்டிருந்துச்சான்னு கேட்டாரா அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஆனால் உண்மையிலுமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, இது என்ன காக்கி கலரில் இருக்கு, ஏன் எதுவும் போலீஸ்காரங்க சட்டையில் வச்சு வடிகட்டினீங்களா, இந்த கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா அது பாலில் அந்த டீ டிகாஷனை கலந்தா அது அந்த கலரில் தான் வரும் அப்படிங்கிறது கூட ஐயா ஸ்டாலினுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படி. பதனி ஏற்கனவே இயற்கையாகவே அது இனிப்பாக தான் இருக்குங்கிறது தெரியாமல் இதில் சக்கரை போட்டிருக்கீங்களா, நல்லா இனிப்பாக இருக்கே அப்படின்னு கேட்டவர் தானே. அப்போ இந்த காக்கி சட்டையில் தான் இதை வடிகட்டிங்களா, ஏன் காக்கி கலரில் இந்த டீ இருக்குது, காப்பி ஏன் காக்கி கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.